போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரைவல்ஸ் தான் ட்ரைனிங் பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ ஆரம்பிப்போம். ஜெகன்நாத் போகிறோம். இங்கே தான் ஒரு ஜம்ப் ஷாட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே குதிச்சோன்னா ஏறிடுவான். தம்பி ஏறுப்பா மேலே. ஏறி 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 ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் போகலாம். நம்ம ஜெகன்நாட்டாக போனால் நல்லாயிருக்கும். இத்தனை பேர் ஜெகன்நாட்டுக்கு போய் ஏமாந்துட்டாங்க. ஓகே, ஆரம்பிச்சுட்டு ஏதோ உள்ளே விட்றானுங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கில்லு நிறையா ஃபார்ம் பண்ணணுன்னா ஜெகன்நாட் போங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஜெகன்நாட்டாக இருந்தால் தான் கீழே ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேப்பும் அப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் ஜெகன்நாட்டாகவே போனாலும் வெளியே விழாத மேப் மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கிராஸ் ரோட்ஸ் அதுலேயும் விழலாம் கீழே. இந்த பிக் அரினா ப்ளே கிரவுண்ட்லேயும் வெளியே போகலாம். இப்போ இந்த பிக் அரினா அரினா டாக்ஸில் விழ முடியும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக விழுந்துட முடியாது டாக்ஸ்குள்ளே. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க எல்லாருமே என்ன இது வச்சுருப்பானுங்க, அது பேர் என்ன, ரேப்பு. நான் நம்மளுக்கு பார்க்க தான் அப்படி தெரிஞ்சவனுங்க விட்டா ரேப் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு அவன் என்னத்த யூஸ் பண்ணுறான்னு தெரில. இந்த ஜெகன்நாட் பையன் இல்லை ஒத்த ஷாட்லேயே அவ்வளோ டேமேஜ். என்னாச்சு? ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரன் எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கே இருக்கான்னு மட்டும் தெரியட்டும். ஓ, அதே இருக்கானா? ஆட்டோ ஷூட் வேறு. என்ன பண்ண பாய்ஸ்? ஏன் ப்ரோ 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 என்ன ப்ரோ ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க? அடி ப்ரோ. அந்த மேட்ச் தோத்துடும். இந்த மேட்ச் அது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பார்க்குற நேரத்தில் போட்டு தள்ளிட்டு நான் பார்க்காத நேரத்தில் போட்டு தள்ளிட்டேன். வந்துட்டேன், அவ்வளோதான். ஹாய் ஜெகன்நாட் பைத்தியக்காரா, எங்கடா போனேன்? இங்கே தானே ஜெகன்நாட்டை பார்த்தேன். இதாக இருக்காங்க. ஒன்றும் மூமெண்ட்டு தான் கிரேசி மூமெண்ட்டு போல. எங்கடா இருக்கேன்? ஐயோ தாட் இனிமே என் டீம்மேட்டை போட்டு அடிச்சுட்ருக்கேன். ஏன்டா நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யூஸ் பண்ணால் அடி வாங்குறது நாங்கள் தானேடா. இப்போ கரெக்டாக இப்போ இதில் லேண்ட் ஆகணும், வாய்ப்பில்லை. ஜெகன்நாட்டு தானே தெரில. ஏன்டா இந்த சைஸ் ஜெகன்நாட் இருந்தால் நான் என்னடா பண்ணுறது? ஜெகன்நாட்னா எவ்வளோ பெருசாக இருப்பான் தெரியுமா? ஷார்ட்டியா? அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, பார்த்துக்கோங்க. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை இந்த இதில் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு. இத்தாந்தாட்டி பெருசாக இருந்தால் கூட ஈஸியாக இருப்பான் ஜெகன்நாட்டு. அவன் நார்மல் பிளேயர் சைஸுக்கு இருக்கானே, எங்களால் என்ன பண்ண முடியும் அவனை? கைஸ் அப்புறம் நீங்கள் சைஸு குயிக் மீல் அடுத்த செகண்டே ஒர்க் ஆகாது. அதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் அடுத்த செகண்டே எங்கே போகணுமோ அந்த சைடு திரும்பிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அட்வான்டேஜ். பார்த்தீங்களா? நம்ம ஜெகன்நாட் போட்டு ஜம்ப் ஆடான்னு தெரில. நான் அதை விட்டே வெளியே வந்துட்டேன். சுத்தமாக நம்பிக்கை இல்லை. கிளிச்சும் வந்துருச்சு. இப்போ அந்த இது ஜாஸ்டிக் கிளிச்சு. அவன் ஒரு சைடு தான் போவான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச். அதையும் தெரியாம அதை ஆஃப் பண்ணிட்டேன். கிளிச்சு சரியாயிட்டு. இப்போ இன்னொரு கிளிச்சு. இல்லை பிக் ஃபேன் ப்ரோவா? யாரா அந்த பிக் ஃபேனு? யார் இது தெரியலையா? சரி சரி, சீக்கிரமாயிடுது போயிடுச்சு. யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோமா? இந்த மேட்ச் முடிச்சுட்டு போய் சர்ச் பண்ணலாம். தாஞ்சிரோ நின்றுட்டுருக்கான். அவனை வந்து பிக் ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் முடிஞ்சு சேர்த்து நீ காலில் போன ஃபஸ்ட்டு மேட்சுமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ப்ரோ உன் எய்ம் ஷூட் பட்டன் இன்னும் பெருசே ஆகலண்ணா. ப்ரோ சேம் இஸ் ஸ்டில் பட் சூஸ். ஏன்டா உங்களுக்கு எய்ம்னா என்னன்னு தெரியுமாடா? கிராஸ்னா என்னன்னு தெரியுமாடா? லைஃப்னா லைஃபா? இவனுங்களுக்கு பிடிக்கல. அதுவும் இன்னொரு ஆர்பிஜியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக கிரனேட் சார். அதோட ஒரு பெஸ்ட்டு இது தெரியும் எனக்கு. நானும் அவனும் ஓடி பிடிச்ச விளாண்டுருக்கோம். பிரான்ஸ் அவன் இங்கே அடிச்சது எப்படி அங்கே அடிக்கும்? ஏண்டா நான்லாம் வாயை திறந்தேன்னா உங்களால் தாங்க முடியாதுடா. அப்புறம் நல்லா அருமையாக வந்துடும் வாயிலேருந்து. இதுவா இந்த செயின்ஸை வேறு பர் ஹீட்டுக்கு 60 டேமேஜ் பண்ணி எனக்கு வீடு வாழ்ந்துருவேன். பாருங்க தூக்கிட்டான். அந்த கையில் தூக்கிட்டான். இல்லை நீ இன்னும் ரீலோட ஆகலையால? உஜிக்கு 30 புல்லட் இருந்துருக்கணும். ஏமாத்திட்டாங்க பைத்தியக்கார பசங்க. டேய் எய்ம்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு ஃபஸ்ட்டு? நோ ப்ரோ, இவனுங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்குறானுங்க ப்ரோ. இவனுங்களை எதிர்த்து என்ன யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ப்ரோ. fucking AOE. I hate that fucking AOE. நானே செத்துருப்போம் அந்த சிச்சுவேஷனில். எவனா அந்த ஆர்பிஜியில் எப்படா தெரியுது என்னை பார்த்தா உங்களுக்கு? நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். அந்த ஸ்கேரி சூஷி வீடியோ போட்டிருந்தான்ல, அன்றைக்கி தான் அவனுக்கு அன்றைக்கி இது ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கும் ஆஃப் பண்ணி கொடுத்துன்னு தான் சொல்லியிருந்தான். அந்த சென்சியே பஸ்ஸோ ஏதோ பாய்ஸ் ஃபைட் விளாட்றதுக்கு இது பண்ண சொல்லியிருந்தேன். ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ ஆஃபில் இருக்கேன் ஆனில் இருக்கேன்னு தெரில. போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணிட்டான். அந்த எய்ம் அசிஸ்ட் என்ன பண்ணது இப்போ வரைக்கும் தெரில. ஏன்னா அந்த எய்ம் அசிஸ்ட் வச்சு யூஸே இல்லை. இவன் எய்ம் அசிஸ்ட் எப்படி ஆனில் இருக்குதுன்னு தெரில. ஆட்டோ ஷூட்டு ஆஃபில் தான் இருக்குது. ஓகே, நம்ம அக்கௌண்ட்டு போயிடலாம். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மேட்ச் வேணும் வந்துச்சு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சத்தம் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்ருக்குது. ஒற்றை மழையில் உட்காந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சத்தம் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரி. என்னன்னு தெரியல, நேற்றுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. ஓகே,
என்ன ப்ரோ பண்ண ட்ரை பண்ணுற? நீ பேக் ஸ்டாப் பண்ண தர்றேன்னு பண்ண பண்ணுறேன்னு கேவலமாக தெரியுது ப்ரோ. ஏஸ் இவனுக்கு ஆகிற கிளிச்சு பார்த்தா நம்ம செத்துருவோம் போலையா மாட்டிக்கிட்டு. ப்ரோ என்ன ஊருக்கு புதுசா? ப்ரோ என்னாச்சு உனக்கு? ஹேக்கு ஹீக்கு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சா? தெரியல கைஸ், பாவம். ஹேக்கு சரியாக ஒர்க் ஆகல போல. டைம் போதுடா, வாடா. எங்கடா போனேன்? உள்ள கேம்ப் அடிச்சு கைஸ். சந்தேகமே இல்லை, ஹேக்கர் தான். ஹெக்கர் கைஸ், ஹெக்கர். ஹெக்கர் இஸ் ட்ரையிங் டு கில் மீ. சரிங்க, அவனுக்கு நான் ஆல்ரெடி டேமேஜ் தான் பண்ணிட்டேன்ல. அப்படியே டைம் முடிஞ்சுன்னா நான் தான் வின் பண்ணிவிடுவேன். ஓகே, நான் டைம் முடிகிற வரையும் வெயிட் பண்ணியிருந்தனாலே போதும். பரவாயில்ல. லாஸ்ட் டைம் அவன் ஹெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். கம்ப்ளைண்ட்லாம் பொறுமையாக போட்டுக்கலாம். தம்பி நீ என்னப்பா பண்ண ட்ரை பண்ணுற? எனக்கு சத்தியமாக புரியலப்பா. ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறான்னு தோணுது. யூ ஹேக்கர். இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. தம்பி நீ ஒழுங்காக ஒரு இடத்துலேருந்து வந்தாதான் நீ எங்கே இருக்கன்னு என்னால் பார்த்து அடிக்க முடியும். நீ ஹேக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னு போனால் எனக்கு எப்படி தெரியல. இதனால தான் இவன்ட்ட நான் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம். நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி போனால் நான் என்ன பண்ண முடியும்? என்னடா பண்ணுற ஹெக்கரு? ஐயோ ஹெக்கர், என்னை காப்பாற்றுங்க ஹெக்கர் தந்து. நான் பக்கத்தில் போனேன். ஹெக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. தம்பி ஹெக்கர்ஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு. ஓகே கைஸ், ஹெக்கர் வெளியே போயிட்டான். ஐயோ ரிப்போர்ட்டு போடலை. கைஸ் நம்ம 200 கீஸை ரீச் பண்ண போகிறோம். நம்ம ஜாகிரநாட்டாக வர மாட்டோமா ஒரு டைம் கூட? கிளாஸ் கேனன் அந்த ஒன் ஷாட் ஓப்பன். கைஸ் உங்களுக்கு எப்படி இந்த பக் ரிப்போர்ட்லாம் போடணும்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட்டு எனக்கு பக் நெட்டு இல்லை பக் நெட் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த மேட்ச் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்லிங் ஷாட் ஓபி கிழிச்சு காட்டுறேன். இல்லை சேட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன். கைஸ் ரொம்ப நாளாக நம்ம எஃபிஎஸ் உயிர் வந்துருச்சு போல். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா வாயில் வரமாட்டேங்குது ஒழுங்கா. ஐயோ எப்படா அதை போட்ட? ஓகே கைஸ், as expected bros ஸ்னைப்பர் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஆனால் ஆட்டோ ஷூட்டு ஸ்னைப்பர் எக்ஸ் ஆட்டோ ஷூட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ப்ரோ. இந்த வாட்ஸ்அப்பும் அதுவா தேவைப்படும். அவனுக்குன்னா ஒரு டேமேஜாவது பண்ணனா இருங்க. இப்போ பாருங்க என்னடா பறக்க மாட்டேங்குது. ஏய் டிராஃபிக் கோனே உனச்சு தானே பறக்க முடியும்னு சொன்னாங்க. இருங்க அதுக்கிட்ட
ஓகே, அவனுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் நான் எங்கே இருக்கேன்னு. ஏன்டா இப்படி பண்ணால் நான் எப்படி அவனை அடிப்பேன்? ஓஹோ ஓஹோ, ரியோட்டா. ஆஹா தம்பி, நெக்ஸ்ட் மேட்ச் எடுத்துகிட்டு வந்துடுறான்ப்பா ஏதாவது ஒன்று அடிக்க. என்னடா இன்னைக்குமே ரன்னிங் லோன்னு சொல்லுது இது. நான் நேற்று முடிஞ்சாலும் வீடியோ டெலிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவன் என்ன இன்னைக்கு ரன்னிங் லோ அது இதுன்னு காட்டுறான். சம்திங்ஸ் ராங் கைஸ். இது வெடிக்க வைக்க முடியுமா? ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக ஹை கிரவுண்டு போயிடலாம். ஓகே, அந்த மேட்ச் ஊற்றி போயிடுச்சு. இந்த டைம் தேர்ட் டைம்ஸ் த சாம் ப்ரோ. தம்பி, நீ யூஸ் பண்ணுறது சரியில்லை பார்த்துக்க. உடனே அப்படியோ தடிச்சுட்டு சாம் ஸ்ப்ரே. ஐயோ, மாற்றி எடுத்துட்டேன் யூட்டிலிட்டியை. தேவைப்பட்டா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஆட்டோ ஷூட் பசங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நம்மள மாதிரி ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஆட்டோ ஷூட் வந்துக்கிறேன். நான் இப்போ மறந்து யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. என்ன இது? ஓஹோ, பஸ்டா. எஸ், நம்ம பஸ்ஸை இது பஃப் பண்ணிட்டானோலாம். ஆனால் நர்ஃப் பண்ண மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா பர் பஸ்ட்டு ஹெட் ஷாட்டோட வச்சாலே 75 வரும். ஆனால் நான் போய் டம்மியோட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்பா அந்த அசால்ட்டை யூஸ் பண்ணியிருந்தேன், நடிச்சிருக்கலாம். ஐயோ, கீழே வந்துட்டனே. ஓகே, நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. தூரமாக இருந்துருக்கலாம். மேட்ச் பாயிண்ட் வந்துருச்சு. என்னன்னு தெரியல, நீ வர எல்லா அப்போனண்ட்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போயிடுறானோ. எல்லா அப்போனண்ட்னா மோஸ்ட் ஆஃப் த அப்போனண்ட்ஸ். ஹாய் டூட், எப்படி இருக்க? வாய்ப்பில்லை. ஷூட் பண்ணல, பக்கத்தில் வந்து நின்னதுனால அவனை உயிரோடு விட்டுறான். அதாவது டாக்ஸி இல்லை சொல்ல வரேன். என்னடா இன்னும் 2 கீ இல்லைன்றீங்க? அந்த 2 கீ எப்படி எடுக்கிறது? இதே இருக்கியா 2 கீ? இது இல்லை 5 இந்த டைமு. ஷாபுவில் போய் பண்ணணுமா? 2 கீ இல்லை 5 கீயோ எவ்வளவோ இருக்குது. இது செக் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் அடிக்கடி. இதில் அந்த கோடு வரும் அடிக்கடி. நீங்கள் கோடை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போவுமே. என்ன இது வின் ஸ்ட்ரீக்கா? நம்ம ஸ்லிங் ஷாட் தான் ஃபஸ்ட்டு. என்னாச்சு? இருங்க, 10th பிளேஸ் யார்?
Swagilicious Gaming Sub to Swift. நீங்களாம் யாருன்னே தெரியல. டாப் 100, டாப் 6 7 போவோம். ஆர்ச்சி அன்ட்ரஸ்ட் 100 யாரு? 100 தான் கடைசி. சிங்கா? சிங்க்குன்னு ஒரு யூடியூபர் இருப்பான், அவனோ தெரில. சரி, நம்ம யூடியூப்பில் செக் பண்ணுறோன்னு சொன்னோம்ல. அந்த டான்ஜிரோ யாருன்னே எனக்கு தெரில. சர்ச் பண்ணி பார்த்துட்டா ஒருத்தனையும் காட்டல. அது யூடியூப்பில் சர்ச் பண்ணால் பிளாக் அட்மிட் வீடியோ தான் காட்டுது. அதுலேயும் ஒருத்தவன் இந்த செகண்ட்ஸில் கிரேவி ஆடில் ரிப்பிந்திரா இருப்பான்ல, டார்க் கிரேடு V3 V4 நிமிஷம். என்ன இது? இதெல்லாம் அவதார் ஐட்டம்ஸ் போல. கீ ஸ்ப்ரே காணும். இதில் கீ ஸ்ப்ரே இருக்கும். இந்த கீ ஸ்ப்ரேவை காணும். பர்ச்சேஸ் 1 UGC அந்த டிக்கெட் கிடைக்கும். ஒரு UGC பர்ச்சேஸ் பண்ணோன்னா. நம்ம நிறைய இவனுக்கு கேட்குற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா கடைசியாக ஃபிஸ்ட்டு ஸ்கின் ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் வந்து அவதார் ஐட்டம்ஸ் தான் மேலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கி ஏமாந்து வாங்கிட்டு அப்புறம் போயிடுச்சேன்னு யோசிக்கக்கூடாது. இந்த கீ ஸ்கின்னு அதெல்லாம் சொல்கிறேன். சரி வாங்க, நான் அந்த ஒரு கிளிச்சு காட்டுறேன். சீக்கிரமாக காட்டிகிட்டு போயிடுறேன். வீடியோ வேறு ரொம்ப டைம் ஆகுது. ஸ்க்ரீன்ஷாட்டு இவங்கெல்லாம் தேவையில்ல. இவன் ஒருவேளை ரிமூவ் பண்ணிட்டாங்களோ? என்னாச்சு கைஸ்? அந்த கிளிச்சு வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம ஸ்லிங்ஷாட் அப்படியே அழித்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ரிப் மைனை வச்சு விட்டோன்னா அந்த ஸ்லிங்ஷாட்டோட புல்லட்ஸ் கூட சேர்ந்து அதுவும் போவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.